கண்ட்ரோல் இருந்தேன். பட் என்னால் முடியல. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் 10 இயர்ஸ் நான் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ என்னோட லைஃப் இப்படியே போயிடுமோ, இப்படியே ஃபேமிலி, இப்படியே என்னோட குழந்தைங்க இப்படியே போயிடுமோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் தான் ஆர்கிடெக்ட் வந்து அப்புறம் சரி நம்மளால் எப்படிலாம் வீட்டிலே இருக்க முடியாது அப்படின்னு எனக்கே கொஞ்சம் இவ்வளோ படிச்சுட்டு நம்ம எந்த யூஸுமே இல்லாமல் வீட்டில் இருக்கமே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் சரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், ஃபேமிலியும் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஆயில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிது. சின்னதாக ஒரு ஷாப் ஆரம்பித்தோம். வாடிப்பட்டியில் நாங்கள் சின்னதாக ஒரு ஷாப் ஆரம்பித்தோம். எந்த ஈவெண்ட்டுமே நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோங்க. அது மகேஸ்வரி மேம்க்கு நல்லாவே தெரியும். எல்லா ஈவெண்ட்டுக்குமே ஃபஸ்ட்டாக போய் நாங்கள் நிற்போம். உங்களை மாதிரி லாஸ்ட்டில் நாங்கள் உட்காந்து பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். நிறைய பேர் சொன்னாங்க இதில் ரெண்டும் சேர்ந்துருக்குங்க, இதில் என்ன பண்ண போகுதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னவங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் தான் சொல்கிறேன். அவங்க சொன்ன வார்த்தையோ என்னமோ நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். என்றைக்குமே நெகட்டிவாக பேசுகிறது நல்லது தான். அதை நம்ம பாசிட்டிவாக எடுத்து முயற்சி பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ் தான். ஸோ நீங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். நாங்கள் உண்மையிலே சொல்கிறோம். எப்பயுமே நினைப்பாங்க பார்ட்னர்ஷிப்பாக அவங்களுக்கு வந்து அவ்வளோ செட் ஆகாது, பிரிஞ்சிடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள் காது கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் அசர மாட்டோம். கண்டிப்பாக நாங்கள் ஒன்றா தான் இருப்போம். எங்களுடைய முயற்சி உழைப்பை என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அடுத்து நாங்கள் ஓடிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நீங்களும் எங்களை மாதிரி கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வர முடியும். அதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே நாங்கள் பண்ணுறோம். என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம். மகேஸ்வரி மேம் இருக்காங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இனிமேல் நம்ம லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் தான். ஓகே, தேங்க்யூ. எங்களை மதித்து எங்களை நம்பி வந்தவங்க எல்லாத்துக்குமே மறுபடியும் தேங்க்ஸ் சொல்கிறேன். இன்னொன்று என் ஹஸ்பண்ட், அவர் இல்லைன்னா சத்தியமாக நாங்கள் நிற்கவே முடியாது. இன்னும் வரைக்கும் இந்த தேவையான நைட்டு நாங்கள் எவ்வளவோ நாள் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நைட்டு 1 மணி 2 மணிக்கு கூட நாங்கள் ஆரி ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் கூட எங்கள் ஹஸ்பண்ட் நான் ஒர்க் முடிச்சிட்டேன். எங்கள் பேரண்ட்ஸ் கூட தெரியாது இன்னும் அந்த விஷயம். எவ்வளவோ நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம். எங்கள் ஹஸ்பண்ட் நாங்கள் ஒர்க் முடிச்சிட்டேன், ஒரு ப்ளவுஸ் போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடையும் பனி வெயில் மழை எதையுமே பார்க்க மாட்டார். உடனே நான் முடிச்சிட்டேங்க வாங்கன்னு சொன்னோடையும் மூஞ்சி சுளிக்காமல் அப்படியே வந்து என்னை வந்து